வணக்கம். வாங்க இன்னைக்கு அக்ஷய் வீட்டு சமையல் சார்பாக அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க. இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு வந்துட்டு காலையில் இப்போ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு vlog மாதிரி சரி காலையிலேருந்து இப்போ என்ன செய்ய போகிறோம், சமையல் அப்படியே பிரசாதங்கள்லாம் செய்ய போகிறோம். அது அப்படியே ஒரு vlog மாதிரி பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டிலையே வந்துட்டு எப்படி விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடுறோமோ அதை தான் வந்துட்டு இப்போ இன்னையோட vlogல பார்க்க போகிறோங்க. நேற்றே வந்து பார்த்திங்கன்னா சதுர்த்தி வந்து பிறந்துருச்சு. அதனால் நேற்று சதுர்த்தி பிறந்ததுனால நேற்றே பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டு விநாயகர் வந்து வாங்கின்னு வந்துட்டோம். வாங்கின்னு வந்து வீட்டில் வந்துட்டு அவருக்கு ஒரு வெத்தலை பாக்கு பழம் வச்சோம், ஒரு படைச்சாச்சு. இப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு சுண்டல், கொழுக்கட்டை, வடை, பாயாசம்லாம் வச்சுட்டு இன்றைக்கி அவுள்கலை பொரியெலாம் வச்சு இன்றைக்கி அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணிடலாம் வாங்க. இப்போ போயிட்டு விநாயகருக்கு வந்துட்டு பூலாம் வைக்கணும். இப்போ உள்ளே போயிட்டு பூ வச்சுட்டு அருகம்புல் மாலை, எருக்கம்பூ மாலையெல்லாம் வச்சுட்டு வந்துடணும். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கணும். பிள்ளையார் தான் நம்ம வாங்கி வந்துட்டோமே, அப்புறம் எதுக்கு அடைந்தி மஞ்சள் பிள்ளையார்? ஒரு நல்ல விசேஷம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது நல்லது. அதனால தான் நம்ம பெரியவங்க அந்த வழக்கம் வச்சுருந்தாங்க, அதே வழக்கம்தான். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு மஞ்சளில் பிள்ளையார், அதுவும் விநாயகர் சதுர்த்திக்காக முதல்ல மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலையை பார்க்கலாம். மஞ்சள் பிள்ளையாருக்கு குங்குமம் போட்டு வச்சாச்சுங்க. தட்டில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ பூஜை ரூமுக்கு போயிட்டு பிள்ளையாருக்கு எருக்கம்பூ மாலை சாத்திட்டு அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ மாலையும் சாத்திட்டு அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் அலங்காரம்லாம் கீழே அப்படியே பூலாம் வச்சுட்டு அருகம்பெல்லாம் அவருக்கு சாத்தி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறமா மஞ்சள் பிள்ளையாரும் வச்சுட்டு கூடவே பார்த்திங்கன்னா நான் மேலே பூஜை ரூமில் வச்சுருப்பேன் ஸ்படிக விநாயகர், அவரையும் வச்சுட்டு அப்புறம் இன்னொரு பிள்ளையார் இருப்பார், அவரையும் சேர்த்தே வச்சுட்டேன். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பிள்ளையாரெலாம் எடுத்துகிட்டு இவர்கிட்ட எல்லா பிள்ளையாரையும் எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு ரெடி பண்ணி நமக்கு வந்துட்டு பூஜை ரூமை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு வந்துட்டோம்னா நமக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வேலை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே ரெடியாகி எல்லாம் வச்சிட்டோம்னா நமக்கு அதுக்கப்புறம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அழகாக அப்படியே நைவேத்தியம் பண்ணி முடிச்சிடலாம். அதனால் பிள்ளையாருக்கு பார்த்திங்கன்னா நல்லா அம்சமாக சூப்பராக கொடையும் நல்லா பொருத்தமாக ஆயிடுச்சு, அமைஞ்சிடுச்சுங்க. இப்போ வந்துட்டு இங்கே திரும்பியும் வந்துட்டு சும்மா ஒரு ரஃபாக ஒரு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ பிள்ளையாருக்கு வந்துட்டு கடையிலேருந்து பழம்லாம் வாங்கிட்டு வந்துடுது. பழத்தெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சிடணும் நம்ம. அதுக்காக பிள்ளையார் பழம் செட்டு எவ்வளோ கலந்து வாங்கினீங்க? எவ்வளோ சந்தையில் வாங்கினீங்களா? 180 ரூபா. 180 ரூபா ஒர்த்தா? ஓகே. இப்போ எனக்கு இது ஸ்வீட் கார்னா இதெல்லாம் சோளமான்றது தான் டவுட். சோளம் தான். ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா எல்லோ டார்க், நல்லா ஒரு மாதிரி நல்லா அடர்த்தியாக இருக்கும் எல்லோ. இந்த இது வந்துட்டு முத்து வந்து நல்லா பெருசாக இருக்கும். எல்லாத்தையும் கழுவிட்டு அப்புறமே அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்படியே பிள்ளையார்கிட்ட வச்சிடலாம். வச்சுட்டு சாமி ரூமில் வேலை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்துட்டு வேலை பார்க்கலாம். அதுதான் இந்த பழத்தெல்லாம் அப்படியே எல்லா பழமும் ஒன்று ஒன்றா இருக்கும்போது பார்க்கும்போது தட்டுக்கு அப்படியே கண்ணுக்கு நிறைஞ்ச மாதிரி நல்லா அழகாக இருக்குது, கலராக இருக்குது, கலர்ஃபுல்லாக நல்லா அழகாக இருக்குது. அப்புறமா வந்துட்டு கலாக்கா இருக்குது. கலாக்கா கூட நாவப்பழத்தை காணோம். நாவப்பழம் ஆனால் வீட்டில் இருக்குது. நாவப்பழத்தை அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியது தான். கலாக்கான்ற காயெல்லாம் மறந்தே போயாச்சுங்க. ஆனால் இந்த கலாக்காலாம் அப்படியே சாப்பிட்டா அப்படியே ஒரு புளிப்பு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது இப்போ பழம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பிள்ளையார்கிட்ட அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் தட்டில். டைம் வந்துட்டு காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 7:20. இந்த டைம் தான் 7:20, டைம் 7:10. என்ன ஆனந்தி சில்வர் சவா கடை வைக்க போறியா? ஆனந்தி கடையெல்லாம் வைக்கல, ஊற வைக்கிறதுக்காக பாத்திரம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நைட்டே வந்துட்டு கடலையை ஊற வச்சாச்சு, கருப்பு கொண்ட கடலை. வந்து சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு பருப்பு போட்டுட்டு வடைக்கு வந்துட்டு முழு வெள்ளை உளுந்து ஊற வச்சு போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தா எப்படி சீக்கிரமாக கடை வேலையை முடிக்கிறதுன்னு சொல்லிக் கொடுப்பீங்களா ஆனந்தி? அப்படிலாம் இல்லை, என்னோட ஃபாஸ்ட்டாக பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் பொறுமையாக தாங்க பண்ணுவேன். சரி, இப்போ கொழுக்கட்டைக்கு வந்துட்டு அரிசி போட போகிறேன். இப்போ வந்துட்டு 2 கொழுக்கட்டை பண்ண போகிறேன். 2 கொழுக்கட்டைனா வந்துட்டு ஒன்று வந்து சாமி வெள்ளியில் வந்து பிள்ளையார் வருவார், பிள்ளையாருக்காக பிள்ளையார் பட்டி மோதம் ஒன்று செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு கொழுக்கட்டைக்கு அரிசி ஊற வைக்க போகிறேன், பச்சரிசி. இது வந்துட்டு வீட்டில் செய்கிறதுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். நமக்கு வேணுன்ற அளவுக்கு எடுத்துக்கலாம் மாவு ரெடி பண்ணுறதுக்கு. இது வந்துட்டு சாமி வெளியில் வருவாங்க, அவங்களுக்கு சாமி ஊர்வலம் வருவாங்க. பிள்ளையார் வந்து வெளியில் ஊர்வலம் வருவார். பிள்ளையார் பட்டி அரிசிக்கு 1 கப்பு
பச்சரிசி எடுத்தோம்னா 1/4 கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்குங்க. நான் வந்துட்டு 1 கிளாஸ் போட்டு திரும்பி கூட அரிசி ஒரு 1/2 கிளாஸ் போட்டிருக்கேன். அதனால் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கே பாசிப்பருப்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன். இது மட்டும் இன்றைக்கி ரெசிபி சொல்ல போகிறீங்களா? மோதகம், பிள்ளையார்பட்டி மோதகம் மட்டும் ரெசிபி. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாம் நாங்கள் செஞ்சுருப்போம்ல. பிள்ளையார் வந்து வீட்டில் இருப்பார். அதனால் அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு விதமாக கொழுக்கட்டை பண்ணி கொடுக்கலாம், அவர் இருக்கிற வரைக்கும். எல்லாமே ஒரே நாள்லேயே அவரும் இப்படி சாப்பிட்றது. அதனால் இப்போ சாம்பாருக்கும் ரசத்துக்கும் புளி போடுறேன். சாம்பாருக்கு ரசத்துக்கு ஏன்னா சாம்பாரில் வந்துட்டு கொஞ்சம் மாங்காய் போட போகிறோம். அது மாங்காய் புளிப்பு இருக்கிறதுனால புளி கொஞ்சம் கம்மியாக தாங்க சேர்த்துருக்கேன். அதுவே வந்து ஒட்டு மாங்காய் கிடைக்கல. ஒட்டு மாங்காய்னா சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். சரி, வாசனைக்காக ஒரு குண்டு மாங்காய். இப்போ உப்பு சேர்த்துருவேன். புளியோடவே நான் வந்து உப்பு சேர்த்துருவேன். இப்போ இது எல்லாத்தையும் கழுவிட்டு ஊற வச்சிடலாம். ஆஃப்டர் தி பிரேக் உளுந்து வடைக்கு அரிசி போட மறந்துட்டேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிட்டோம்னா கிறிஸ்பாகவும் இருக்கும். அதனால் வடைக்கு மட்டும் மாவு வந்துட்டு நம்ம வடை எப்போ போட போகிறோமோ அப்போ தான் உடனே நம்ம வந்து அரைச்சி உடனே வடை போட்டோம்னா எண்ணெய் குடிக்காது. கொஞ்சம் நேரம் நம்ம மாவை அரைச்சி வெளியில் வச்சிட்டோம்னா வடை வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்கும். எல்லாருக்கும் தெரியும், ஆனால் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். இது வெண்ணெய் எடுக்கிறதுக்காக பால் ஏடெல்லாம் எடுத்து வைப்பேன். அதுக்கப்புறமா எடுத்து வெண்ணெய் எடுக்கிறது ஃபுல்லாகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா வெண்ணெய் இதெல்லாம் சட்டி மாதிரி கருங்கல்ல? இல்லை, இது செராமிக்கில் இல்லைங்க. என்ன கல் அது? பேர் மறந்து போச்சு. இல்லை, பேர் தெரியும், ஆனால் பேர் டக்குன்னு ஞாபகம் வரல எனக்கு. பேர் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஞாபகம் வரல. உங்களுக்கு யாராவது பேர் தெரிஞ்சிச்சுன்னா இது என்ன கல்லுன்னு சொல்லுங்கள். மைண்டில் இருக்குது, ஆனால் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வர மாட்டேது. நடுவில் வந்துச்சுன்னா சொல்கிறேன். இப்போ தண்ணி கொதிச்சிச்சுங்க. எனக்கு க்ரீன் டீ போடுறேன். அவருக்கு காஃபி கேட்டார், அதனால் காஃபி. இது க்ரீன் டீ வந்துட்டு என்ன பிராண்டுன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு ஆர்கானிக் கடையில் வாங்கினது. பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களாம் இருந்தால் மா இலையில் வாங்கினதுங்க. ஈசிஆரில் இருக்கிற மா இலை. இது வந்து வீட்டில் நான் எடுத்து வச்ச தேன். நான் அந்த க்ரீன் டீக்கு நான் யூஸ் பண்ணுறது. யார் நிறைய தேன் சாப்பிட்டாங்களோ இல்லையோ, ஆனால் நான் க்ரீன் டீ போட்டுன்னு சொல்லிட்டு அதை நிறையா யூஸ் பண்ணிக்கிறது. இது வந்துட்டு இப்படியே எடுத்து வச்சதுனால பிழியாமல் அப்படியே எடுத்து வச்சுருந்தோம். அந்த தடவை நாங்கள் அந்த வேக்ஸோடய நம்ம அப்படியே வச்சிட்டோம். நாங்கள் அந்த வேக்ஸோடு வச்சதுனால தேன் வந்துட்டு பிழிஞ்சு வச்சோம்னா நான் பார்த்திங்கன்னா எந்த ப்ரிசர்வேஷனும் கிடையாதுன்றதுனால பிழிஞ்சு வச்சா ஒரு சல்ப வாசனை வந்துச்சு. அதனால் இதை மாதிரி வைக்கும்போது ஒன்றுமே வரல, அப்படியே நல்லாவே இருக்குது. இதை மாதிரி இது எப்படியும் எடுத்து வச்சு ஒரு 3 மாதம் ஆகுங்க. இதான் கடைசி பாட்டில். வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு கொஞ்சம் எனர்ஜி லெவல், ஏன்னா இன்றைக்கி வந்து பிள்ளையார் படைச்சதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடுவோம். அதனால் காலையில் க்ரீன் டீ போட்டு கொஞ்சம் நம்மளை எனர்ஜி லெவலை கொஞ்சம் கூட்டிக்கிட்டோம்னா வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் கடகடன்னு செய்ய முடியும். இந்த சூடாக ஏதாவது குடிக்கணும். அதனால் சூடாக குடிக்கணுன்னா நான் எப்பயுமே க்ரீன் டீ தான் குடிப்பேன். இவங்கெல்லாம் காஃபி குடிக்கிறாள். நீங்களாம் மாடர்ன் வேர்ல்டில் வந்துட்டீங்க. க்ரீன் டீ அங்கெல்லாம் மாடர்ன் வேர்ல்டில் வரல. எங்களுக்கு அது பால் சேர்த்து குடித்தா தொண்டையில் இறங்காது. அதனால் அந்த காஃபி விருப்பம் இல்லை. க்ரீன் டீ, லெமன் டீ, எல்லா ஐட்டமும் மதியானமே செஞ்சு படைக்காமல் காலையில் ஒரு வடை சுட்டு காஃபி கொடுத்தீங்கன்னா இப்படிலாம் இருக்குது, நல்லாயிருக்குன்ட்டு. பிள்ளையார் வந்து எதுவுமே கேட்கல. அவர் வந்து ஒரு எளிமையான கடவுள். அவுள்கலை பொறி பழம் வச்சாவே அவருக்கு விருப்பமானதெல்லாம் அவர் பேரை சொல்லி நம்ம சாப்பிட்றோம், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம பிள்ளையார்பட்டி மோதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சுருந்தோம். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு மினிமம் 15 நிமிஷம் ஊறினா போதும். ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊறும், அதுக்கு மேலே தேவையில்லை. இப்போ இதை வடிகட்டிடலாங்க. வடிகட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இப்போ இதை வந்துட்டு அதில் இருக்கிற ஈரம் வந்து நமக்கு போகிறதுக்காக ஒரு துணி போட்டு காய வச்சிடலாம். அடியில் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன். இந்த கொழுக்கட்டை நீங்கள் சாப்பிட்டீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்சதா? சும்மா சொல்லக்கூடாது, சாம்பிள் செஞ்சு கொடுத்தீங்க, சூப்பராக இருக்குது. இது காயறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மா இலையெல்லாம் இப்போ எல்லாம் ஊறணும். அதுக்குள்ளே மா இலையை கட்டிட்டு வந்துடுறேன் நான். இது நேற்றே வாங்கிட்டு வந்தது. 10 ரூபா ஒரு கத்தை உழவர் சந்தையில்.
ஆனால் வேப்பிலையெல்லாம் பார்த்திங்கன்னா துவண்டு போயிடுச்சு அப்படியே. வேப்பிலை மரம் இங்கே வந்து கழிச்சு விட்டாச்சு. சரி புதுசாக துளிர் வரட்டும்னு சொல்லிவிட்டு இப்போ தான் ஒரு 10 நாள் ஆகுது. அதனால சரின்னு கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ அரிசி பருப்பு நம்ம துணியில் போட்டு வச்சுருந்தோம். இப்போ ரொம்பலாம் காயக்கூடாதுங்க. நமக்கு கொழுக்கட்டை மாவுலாம் எப்படி இருக்கும், அரிசி வந்து கையில் எடுத்தால் நமக்கு கையில் அரிசி அந்த ஈரம் வந்து லேசாக ஒட்டணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் ஈரம் இருந்தால் போதும் நமக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். இங்கே ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா வறுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் குக்கர்லேயே வறுத்துக்க போகிறேன். ஏன்னா இதில் தான் கிளற போகிறேன். அப்படியே இதிலே யூஸ் பண்ணிக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு அரிசியும் பருப்பையும் நம்ம வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம் வாசனை வர வரைக்கும். பச்சரிசி வந்து போட்டிருக்கோம். லேசாக அந்த பொரியரிசி பொரியிற மாதிரி பொரியும் நமக்கு. ரொம்ப பொரியாது. ஏன்னா பச்சரிசி வந்து ரொம்ப பொரியாதுங்க. புழுங்கல் அரிசினா பொரியரிசி உருண்டைக்கு நல்லா பொரிஞ்சு வரும். அரிசி பாருங்கள் படப்படன்னு பொரியுது. கரெக்டானது. இப்போ அரிசி பாருங்கள் படப்படன்னு பொரியுது. வறுக்கிறது நான், சொல்கிறது மட்டும் அவர் சொல்லுவார். நீங்களும் சொல்கிறீங்க அவரை ஒரு நாள் சமைக்க விடுங்க அப்படின்ட்டு. அவரும் நானும் சொல்கிறேன் வரமாட்டுறார். இதை மாதிரி நல்லா நமக்கு அரிசியும் படப்படன்னு பொரியும். அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக நமக்கு வந்துடும். ரொம்ப செவரணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூடவே நான் வந்துட்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. நம்ம அப்படியே பொடிக்கும்போது இந்த ஏலக்காவையும் சேர்த்து பொடிச்சிடலாம். இப்போ இங்கே ஒரு தட்டில் கொட்டி இது நம்ம ஆற வச்சிடலாம். சாமி எத்தனை மணிக்கு ஆண்டு வரும்? சாமி வந்துட்டு அன்றைக்கி அவர் சொல்லும்போது ஒரு 9:30-10 மணிக்கு வருங்க அப்படின்னாரு. 9:30 மணி தான் சொன்னார். ஸோ அதனால் கொழுக்கட்டை தான் ஃபஸ்ட்டு. ஆமாம், பிள்ளையாருக்கு முதல்ல அவருக்கு பண்ணிட்டு இதை ஆற வச்சுட்டு வந்துடலாம். இதை ஆற வச்சுட்டு வரதுக்குள்ள நான் குக்கரில் கல்லையை போட்டுடுறேன். ஏன்னா அப்புறம் அடுப்பு எனக்கு வேலை வேணும். வாங்க. இப்போ வந்துட்டு நம்ம குக்கரில் வந்துட்டு ஊற வச்சுருக்க சுண்டலை வேக வச்சிடலாங்க. படைக்கிறதுக்கு பிரசாதம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் படையலுக்கு புதுசாக தேங்காய் உடைச்சி தேங்காய் வந்து நம்ம துருவி எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாங்க. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாமி வந்துடுவாங்களோ அப்படின்ட்டு டைமுக்கு முடிக்கணும். கொழுக்கட்டையை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடணுன்ற இதிலே அவசரமாக செஞ்சுட்டே இருக்கேன். இப்போ கொழுக்கட்டை அந்த பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டைக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு நம்ம எந்த கிளாஸில் அரிசி எடுத்தோமோ அந்த கிளாஸ்லேயே ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து சூடு பண்ணுறதுக்காக ஊற்றி வச்சுருக்கேன். இங்கே வெல்லம் துருவி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து அரிசியும் பருப்பையும் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரிசியும் பருப்பும் எந்த அளவுக்குனா ரவை பதத்தில் நம்ம வந்துட்டு உடச்சி எடுத்துகிட்டு வந்தாவே நமக்கு சரியாக இருக்கும் கரெக்டாக. இப்போ ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான ஒரு பாத்திரமாக எடுத்து வச்சுட்டு வந்தோம்னா கலர்றதுக்கு அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். அதனால் அந்த குக்கரை எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நம்ம உடச்சி வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் அந்த நெய்யில் நம்ம வறுத்தோம்னா நம்ம நல்லாயிருக்கும். அதனால் நெய்யில் வறுத்துக்கலாங்க. இதை நெய்யில் வறுத்துட்டு நெய்யில் வறுத்தோன்னே பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ அந்த பக்கம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி கொதிச்சோடனே தண்ணியை நான் சேர்த்துட்றேன். தண்ணி வந்துட்டு நான் சேர்க்கும் போதே பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு கரெக்டாக இந்த அளவுக்கு போதும்னு தோணுச்சு. அதனால் இந்த தண்ணியை வந்துட்டு நான் நிறுத்திக்கிட்டேன். ஏன்னா நமக்கு தெரியும், நமக்கு பார்க்கும்போதே நான் வந்து 4 கிளாஸில் தண்ணியை 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி நிறுத்திட்டேன். அதனால் 3 கிளாஸ் தாங்க தண்ணி விட்டுருக்கேன். இப்போ நமக்கு அந்த தண்ணி கரெக்டாக இருந்தது. நல்லா அரிசி நல்லா வெந்து வருது பாருங்கள். வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வெல்லம் சேர்க்கணும். அந்த வெல்லம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1/4 கிளாஸ் பருப்பாக இருந்தால் 1.5 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்தா சரியாக இருக்கும். நான் கொஞ்சம் கூட எடுத்ததுனால 2 கிளாஸ் வெல்லம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா ஸ்வீட் தூக்கி கொடுக்கும். என்னுடைய வெல்லம் க்ளீனாக இருக்கிறதுனால நான் டைரெக்டாக சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வெல்லம் ஏதாவது அழுக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மட்டும் அதில் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அரிசியில் ஊற்றுற தண்ணியை கம்மி பண்ணிவிடுங்க. கொஞ்சம் மூடி ஒரு லோ ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் வச்சுட்டு அப்படியே இருக்கட்டும். அதை இருக்கிறதுக்குள்ளே இங்கே சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த ஃப்ரிட்ஜை நம்ம எப்படி தான் வச்சுருந்தாலும் அது எப்படியா இருந்தாலும் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லும் டம்ப் பண்ண மாதிரி ஆகிடுது. அதுவும் என்கிட்ட பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்குகிற இந்த கொண்டக்கடலை இந்த சுண்டல் வெரைட்டிஸு அப்புறம் சிறுதானியெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் வச்சா வண்டு பிடிச்சிருமோன்றதுக்காகவே நான் வந்துட்டு அதை ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். அதனாலே நான் பார்த்து வச்சாலும் ஃப்ரிட்ஜ் வந்து நமக்கு வந்துட்டு ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே இருக்குது. காலியாகவே இருக்க மாட்டேது ஃப்ரிட்ஜ். எனக்கு மட்டும்தான் இந்த ஃபீலிங் இருக்கான்னு தெரிலங்க. எல்லாருக்கும் இருக்குதான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு திரும்பி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் சமைக்கிறதுக்கான காய்கறியெல்லாம் மாங்காய், கேரட்டு,
அப்புறம் சௌச்சோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நம்ம. இப்போ நம்ம அப்படியே சிம்மில் வச்சுட்டு போனோம். அது ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே இருந்துச்சு. அப்போ அப்படியே எடுத்து இப்படி ஒரு கலந்து விட்டேன். இப்போ தேங்காய் வந்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. துருவின தேங்காவை சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுலாம். பதம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த பதத்து இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது, நமக்கு ரொம்ப கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது. கலக்கும் போதே நமக்கு தெரியும் அந்த பதம். இப்போ அதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டா நல்லா வாசமாக இருக்கும் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த இதுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இறக்கிட்டு இப்போ அது அப்படியே வந்துட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு தண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா வந்துட்டு டைம் ஆகிட்டே இருக்குது. எனக்கு மூளை சத்தம் அங்கே தூரமாக எங்கேயோ கேட்குற மாதிரியே இருக்குது காதில். அதனால் டைம் ஆகிடும். அதுக்குள்ளே கொழுக்கட்டையை பிடிச்சிட்டோன்னு அதுக்காக இப்போ அதனால் மணி ஆகுதுன்றதுனால சரி இன்னொரு தட்டில் போட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலான்னு சொல்லிட்டு அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக பிடிக்கிறதுக்கு வரும்னு சொல்லிட்டு தட்டுக்களை மாற்றிட்டு கடகடன்னு பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். நமக்கு வந்துட்டு அந்த டைம் ஆயிடுச்சு. அந்த பதட்டத்தோடு வேலை செய்யும் போத்திங்கன்னா எப்படி தான் கடகடன்னு வேலை செய்வோமோன்னு தெரியாது. அந்தளவுக்கு கடகடன்னு ஃபாஸ்ட்டாக வேலை செய்வோம். ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வேலை நமக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அப்படியே டவுன் ஆகிடுவோம். எப்படியும் அது மாதிரி தான். காலையில் பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க ஆஃபீஸ் கிளம்பும்போது தான் பார்த்திங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிரும், லஞ்ச் பேக் பண்ணிவிடுவோம், எல்லாம் பண்ணிவிடுவோம். அதே ஒரு லீவ் நாளாக இருக்கட்டும் பாருங்கள், அப்படியே அந்த சமையல் வந்து நமக்கு அவ்வளோ ஸ்லோவாக போகும். ரொம்ப நேரம் சமைக்கிற மாதிரியே இருக்கும் சமையல். இப்போ கொழுக்கட்டையும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை மோதகம் இது அச்சிலையும் பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்ம அச்சு இல்லாதவங்க அப்படியே உருண்டை மாதிரி உருண்டையாகவும் உருட்டி வச்சுக்கலாம். இப்போ கொழுக்கட்டையை நம்ம பிடிச்சிட்டு வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சுட்டே இருக்கும்போது தான் நமக்கு வந்து கொழுக்கட்டையை வேக வைக்கணும். நல்லா தண்ணி கொதிக்கும் போது கொழுக்கட்டையை வேக வச்சு ஒரு 4-5 நிமிஷத்தில் இந்த கொழுக்கட்டை வந்து வெந்துருங்க சீக்கிரமாக. கொழுக்கட்டை இப்போ வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுட்டே இருக்கேன். இந்த அடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த லுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கொழுக்கட்டை வச்சேன்னா கீழே ஒரு கொழுக்கட்டை அப்படியே தெரியுது. அப்படியே அது கண்ணாடியில் தெரிகிற மாதிரி தெரியுது. ரொம்பவே பார்க்குறதுக்கே அது ரொம்ப அழகாக இருந்துச்சு எங்களுக்கு. நான் எடுத்துகிட்ட அளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 25 கொழுக்கட்டை வந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் அந்த கொழுக்கட்டையை சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம திருவாதிரைக்கு களி செய்வோம்ல அந்த டேஸ்ட்டில் இருக்குதுன்னு சொன்னார். ஆனால் வந்துட்டு நான் இந்த தடவை தான் நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் செஞ்சு பார்க்கலன்னா இந்த பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக சாஃப்டாகவும் இருந்துச்சு நல்லா. அதுக்கப்புறம் சாம்பாருக்கு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் பொரியலுக்கு வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சு கொஞ்சம் ஃபேன் காற்றுல நம்ம ஆற வச்சோம்னு பார்த்திங்கன்னா அந்த குழக்குழப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் பொரியல். இப்போ பருப்பு கடைகளுக்கு பருப்பு பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சில பேர் கேட்டிருப்பீங்க பருப்பு கடையில் என்ன பண்ணணும். நான் ரொம்பலாம் தான் பண்ண மாட்டேங்க. ஒன்றும் இல்லை, வேக வச்ச பருப்பை நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அதில் உப்பு மிளகு நெய் மட்டும்தான் சேர்த்துப்பேன். நீங்கள் இதை வேறு விதமாக செய்வீங்கனாலும் உங்களுடைய இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு சாமி பிள்ளையார் வருவாருன்னு சொன்னால் பிள்ளையாருக்கு வந்து பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை வந்து பண்ணி வச்சு ரெடி ஆயிடுச்சுங்க. மணி வந்து 11 ஆயிடுச்சு. ரெடி பண்ணி வச்சு இப்போ வெண்டைக்காய் பொரியல் பண்ணி வச்சு ரசத்துக்கு தக்காளி பழம்லாம் போட்டு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து இட்லி பாத்திரத்தில் இப்போ வீட்டில் படைக்கிறதுக்காக கொழுக்கட்டை செய்ப்பேன். அதுக்கு மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் அரைப்பேன். ஏன்னா வீட்டில் இருக்கிற மாவு எடுக்க மாட்டேன். புதுசாக அரிசி ஊற வச்சு அன்றைக்கி தான் ரெடி பண்ணுவேன். அதனால் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அரிசியை போட்டு மாவு அரைச்சின்னு வந்திருக்கும். இன்னொரு ஈடு வேற போய் அரைக்கணும். இதை சலிக்கணும். நம்ம சலிச்சிட்டு மாவு வேக வைக்கணும். இந்த பக்கம் வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் வடை வைக்கணும், பாயாசம் வைக்கணும், கடலை தாளிக்கணும். மணி ஆகிடும் போல். காலையிலேருந்து ஒரு டான்ஸாக இருக்கானது. டான்ஸ் ஆடுவேன். பிள்ளையார் தான் வராரு. கிட்ட சத்தம் கேட்குது. நான் வந்து தேங்காய் பழத்தில் பக்கம் எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாசலுக்கு வந்துட்டார். இப்போ வந்தோடனே அவருக்கு தீபார்த்தனை கொடுத்தாச்சு. தேங்காய் பழம்லாம் கொடுத்துட்டு தீபார்த்தனையும் பண்ணி சாமியும் கும்பிட்டுட்டோம். சாமி கும்பிட்டு அப்படியே எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டாச்சுங்க. பிள்ளையார் ரொம்பவே சூப்பராக நல்லா அழகாக இருக்கிறாரு. அவருக்கு அப்படியே வந்துட்டு நம்ம செஞ்சு வச்ச பிள்ளையார்பட்டி மோதகமும் பார்த்திங்கன்னா அவருக்கு கொடுத்துட்டு தீபார்த்தனையும் காமிச்சிட்டாங்க. பிரசாதம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. அங்கே இருந்தவங்களுக்கு இருக்குது எல்லாருக்கும். அப்புறம் வந்துட்டு சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகிடுச்சுங்க. சாமி படைச்சி முடிச்சோடனே நம்ம வீட்டு வாசலுக்கு கோமாதாவும் வந்துட்டாங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டையை சாப்பிட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமாகிடுச்சு. மனசுக்கு ரொம்பவே திருப்தி ஆயிடுச்சு. இந்த கொழுக்கட்டையை சாமிக்கு படைச்சி முடித்து அவள் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தாங்க அது ஒரு பெரிய ஒரு பெருசாக ஒரு டார்கெட் முடித்த மாதிரி இருந்துச்சு. முக்கால்வாசி வேலை வந்து இப்போயே முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு எனக்கு.
சாம்பார் வந்து கொதிச்சாச்சுங்க. அப்படியே கொத்தமல்லி தழையை போட்டு அப்படியே மூடி வச்சுட்டோம் சாம்பாரை. மணி பார்த்திங்கன்னா 11:30 ஆகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சுண்டல் வந்துட்டு தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம்லாம் போட்டு அரைச்சி போட்டு அப்படியே தாளிச்சிட்டு அது ரொம்பவே வாசனையாக ரொம்பவே நல்லாயிருக்கும். சுண்டல் தாளித்து எடுத்து வச்சாச்சுங்க. அதே மாதிரி பாயாசத்துக்கு பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியை வந்துட்டு நான் நல்லா வறுத்து நல்லா பொரிஞ்சு வரும். அப்படியே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பாயாசம் வச்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜவ்வரிசி பாயாசம். அதனால் அது பாயாசத்துக்கும் ரெடி பண்ணி சேர்த்துட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய் பூரண கொழுக்கட்டைக்கு தேங்காய் பூரணம் கிளறிட்டு இருக்கேங்க. இப்போ கிச்சன் இருக்கிற நிலமை பார்த்திங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லும் அப்படியே பாத்திரமாக இருக்குது. அப்படியே பார்க்கும்போதே பயமாகவே இருந்துச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரஃப்பாக வந்துட்டு இதை ஒரு க்ளீன் பண்ணணும். எது எது வேண்டாமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டு ரஃப்பாக அப்படியே ஒரு தொடச்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நமக்கு வேலை வந்து இனம் புரியும். இல்லைன்னா அடுத்தது இங்கெல்லாம் அப்படியே கலாம்பலான்னு இருந்துச்சுன்னா நமக்கு என்ன செய்யணுன்னே ஓடவே ஓடாது. அதனால சரின்னு சொல்லிவிட்டு அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் பார்த்திங்கன்னா பூர்ண கொழுக்கட்டைக்கு மேல் மாவு ரெடியாக இருக்குது. இப்போ உருண்டை உருட்டிகிட்ருக்கேன் பூர்ண உருண்டையை. அடுத்தது வந்து இன்னும் சாதம் வைக்கணும், ரசம் தாளிக்கணும், அப்புறம் அப்பளம். வடைக்கு மாவு அரைச்சி அப்பளம் போடணும். அவ்வளோதான். எல்லாம் 12 மணிக்கெலாம் படைக்கலான்னு சொன்னீங்க ஆனந்தி. நான் ஒன்று கனெக்ட் பண்ணேன். அப்படியே ஒரே வேலை காலை ஸ்டார்ட் பண்ணும்போது சுறுசுறுப்பாக வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே ரொம்ப அப்படியே ஸ்லோ, ரொம்ப டயர்டாகிடுச்சா. பிரேக் டான்ஸ் ஆகிடுச்சு ஆனந்தி. பூர்ணத்துக்கு தாங்க இப்போ உருண்டை உருட்டிகிட்ருக்கேன். உருண்டை உருட்டி வச்சுட்டு அப்படியே பூர்ணத்தை வச்சு கொழுக்கட்டையை போட்டு குக்கரில் சாதத்தை வச்சுட்டு கிரைண்டரில் மாவு போடணும். வடைக்கு மாவு எங்கள் வீட்டில் கிரைண்டரில் போட்டு வடை சுட்டால் தான் சாப்பிடுவாங்க. அதனால் உளுந்து போட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டையெல்லாம் வேக வச்சு எடுத்துகிட்ருக்கேன். கொழுக்கட்டையெல்லாம் வேக வச்சு எடுத்தோன்னே கொழுக்கட்டையை பார்க்கும் போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி இந்த கொழுக்கட்டை எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சாமி ரூமில் போயிட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வந்துட்டு தான் இங்கே அதுக்குள்ளே எண்ணெயை ஊற்றி சிம்மில் வச்சுட்டு போயிருப்பேன் எண்ணெய் சட்டி. அதுக்கப்புறம் வந்து விளக்கு ஏற்றிட்டு வந்துட்டு இங்கே வடையை போட்டுற வேண்டியது தான். வடையும் போட்டுட்டு அப்படியே அப்பளத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே வச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு. சாமிக்கு படைச்சி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அது ஒரு வேலை செஞ்சு முடித்தோடனே அப்படியே ஒரு ரிலாக்ஸ்டாக அப்படியே கும்பிட்டு வர அப்பா நல்லபடியாக முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கும். இப்போ விநாயகர் சதுர்த்தி விலாக் வந்து பார்த்துருப்பீங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட போகிறோம். இந்த விலாக் இதோட முடியுதுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.